ஏன்னா, ஆயில்ய நட்சத்திரத்தில இருக்கவங்களுக்கு தான் சோல் தனியா வேல பார்க்கும், மனசு தனியா வேல பார்க்கும், புத்தி தனியா வேல பார்க்கும். ம். ஆ நம்ம வந்து மனசு சொல்றத கேட்டுட்டு இருந்துக்குவோம். இவங்க ஆத்மார்த்தமா யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. என்னுடைய ஆன்மா அங்க போய் கனெக்ட் ஆவுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் ஆயில்ய பெண்களால வாழ முடியாது. ஆ உடனே சீறிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சு ஆழ் மனசுல பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க. ஆயில்யம். பொசெசிவ்னஸ் அதிகமா இருக்கும். என்ன வேணாலும் செய்வாங்க. ஒரு ஏமாற்றம் வந்துருச்சுன்னா, கிட்டத்தட்ட மனநோயாளி ரேஞ்சுக்கு கூட ஆயில்யம் போயிடுவாங்க. அதுவரைக்கும் எல்லாமே பெர்ஃபெக்ஷனிசம் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆயில்யம்க்கு வந்து எல்லாமே அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். அவுட் ஆஃப் ரூல்ஸ் தான். எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளேயும் ஆயில்யம் வரமாட்டாங்க. இப்ப எப்படி ஒரு ஒரு நாகம் தனக்கான ஒரு ரூட்ட வச்சுட்டு அது பாட்டுக்கு போகுதோ, எத்தன வகையான நாகங்கள் இருக்கு, அந்த மாரி தான் ஆயில்யமும். அ ஆனா, அ சிறந்த அறிவாளிகள். தொழில் செய்யறக்கு ஆயில்யம் கூட வச்சுக்கலாம். தப்பு கிடையாது. பிசினஸுக்கு வந்து ஆயில்யம் வந்து பயங்கர பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. இப்ப அவங்கள்ட்ட நீங்க ஒரு வேலைய சொல்ட்டீங்க ஆயில்யத்துல. பிச்சு பிசறாம அழகா செய்வாங்க. அவங்கள நம்பி நீங்க என்ன வேலைய வேணாலும் குடுக்கலாம். அ துரோகம் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய தொழிலுக்கு. என்ன ஒரு பெர்ஃபெக்ஷன் குடுக்க முடியுமோ, நீங்க எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. அது என்ன வேலையா இருந்தாலும் சரி. இது அவங்களுக்கு ஓகே. இதே பெர்ஃபெக்ஷனிசம்ம பெர்சனல் லைஃப் பார்ட்னர்ட்ட எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க தான் இவங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும்.